எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக்கே பண்ண முடியல. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டியூஷன் போயிட்டு வரதுலயே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா மார்க் வரதில்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனா பிளஸ் 2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லயும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hey guys, welcome to 100 Learning Together. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல இருக்க ரியாக்ஷன்ஸ் லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகே, ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி த ரியாக்ஷன் இன்வால்விங் பென்சின் ரிங். ஃபீனால்ல இருக்க பென்சின் ரிங் இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷனும் test to differentiate alcohol and phenol and uses of phenol we are going to discuss. Okay, reaction of benzene ring, that is electrophilic aromatic substitution reactions. So phenol, it can undergo nitrosation. Okay, nitrosation na NO group substitute ஆகணும். Nitration அப்படினா NO2 group substitute ஆகணும். Sulfonation றது SO3H group substitute ஆகும். Halogenation rather halogen group substitute ahum. And then we'll be studying 3 naming reactions too. One is Kolb-Smith reaction, okay, and second is Stalin reaction, coupling reaction. Idu kuda innonu miss panniten, it is Reimer-Tiemann reaction. Reimer-Tiemann reaction. So all these we are going to discuss in detail. So the first one is nitrosation. Nitrosation in when you react with 20% of nitric acid, room temperature la enna agum appadina it forms ortho and para nitrophenols. Okay, so this is phenol. It reacts with 20% of HNO3, so it forms OH bond NO2 plus OH bond NO2. So I am getting ortho and para nitrophenol. So this is ortho nitrophenol and this is para nitrophenol. Okay, so this is nitrosation illa, idu nitration, because என்ன ஆகுது இங்க NO2 group substitute பண்றோம். ஓகே, அதே மாதிரி இதே phenol when I use concentrated HNO3 and concentrated H2SO4 at 298 Kelvin, I'll be getting picric acid as the product. Okay, இங்க இருக்கு. So phenol, when it reacts with concentrated HNO3, concentrated H2SO4, I'll be getting picric acid. Picric acid is nothing but எல்லா பொசிஷன்லயும் NO2 substitute ஆயிருக்கும். அதாவது 2 ortho position and ஒரு para positionல NO2 substitute ஆயிருக்கு. So 1 2 3 4 5 6 2 3 4 5 6. Okay, so this is said to be a second, fourth and sixth position la NO2 irka. So 2 4 6 trinitrophenol. Okay, idoda name enna, it is picric acid. ஏன் இந்த picric acid ன்னு சொல்றோம்னா இந்த NO2 groups எல்லாமே electron withdrawing group. அப்ப electron withdrawing group increase ஆக what happens to the acidity? Acidity will also increase, right? இங்க 3NO2 group இருக்கு, அப்போ இது இன்னுமே ரொம்ப அசிடிக்கா இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்னது picric acid. And nitrosation, what is nitrosation? Nitrosationல
இந்த phenol கூட when you react nitrous acid HNO2, okay, you are reacting at 278 Kelvin. என்ன ஆகும்னா ஃபீனால்க்கு பேரா பொசிஷன்ல NO குரூப் போகும். HNO3 போட்டா என்ன சப்ஸ்டியூட் ஆகுது? NO2 சப்ஸ்டியூட் ஆகுது இல்லையா? ஸோ HNO2 போட்டோம்னா என்ன ஆகும்? NO குரூப் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இதோட பேர் என்ன? பேரா நைட்ரசோஃபீனால். Okay, so this is nitrosation reaction. And next is sulfonation. Sulfonation என்ன சொன்னா SO3H group substitute ஆகணும். So at when you are using concentrated sulfuric acid. So phenol, it reacts with concentrated H2SO4. What is the temperature? 280 Kelvin. இங்க என்ன ஆகும் அப்படின்னா it gives two acid. One is ortho phenol sulfonic acid and next is paraphenol sulfonic acid. Okay, and also 280 Kelvin la paathom appadina in the orthophenol sulfonic acid will be the major product. Temperature increase பண்ணும்போது 373 Kelvin la paraphenol will be the major product. Okay, and next is halogenation. Halogenation is substitution of an halogen group. So phenol, இங்க two types of reaction நடக்கும். One is bromine water போட்டோம் இல்ல bromine in acetic acid போட்டோம் அப்படின்னா it gives 2,4,6 tribromophenol. Okay, so phenol second position, fourth position, sixth position. அதாவது ரெண்டு ortho position ஒரு para positionல என்ன இருக்கும்? Br இருக்கும். So this is 2,4,6 tribromophenol. Either way, I am adding bromine in CCl4 or CS2, carbon disulfide could add pandrona 278 Kelvin la it gives ortho and para product. OH, Br, orthobromophenol plus OH, Br, parabromophenol. So this is halogenation. Next is Colls or Call-Smith reaction பார்க்கலாம். So phenol OH, it reacts with what? It reacts with NaOH. So phenol NaOH கூட react பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Sodium phenoxide. So ONA என்ன ஆகுது? இங்க H2O வெளியில போகுது. இங்க இருக்க hydrogen OH, H2O வா வெளியில போகுது. So we'll be getting sodium phenoxide. Now when the sodium phenoxide இங்க என்ன நடக்குதுன்னா electrolysis process நடக்குது. So you are adding carbon dioxide 400 Kelvin 4 to 7 bar pressure apply பண்ணோம்னா we'll be getting sodium salicylate. So salicylate என்னன்னா see here இங்க OH குரூப்க்கு பக்கத்துல இருக்க குரூப் COH குரூப்பா இருந்துச்சுன்னா இது பேரு சாலிசிலிக் ஆசிட். அப்ப சோடியம் சாலிசிலேட்னா என்ன இருக்கணும்? இந்த ஹைட்ரஜன் பதிலா Na குரூப் இருக்கணும், ரைட்? சோ இங்க என்ன ஆகும்னா இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் இங்க போயிட்டு OH போயிடும். அப்ப இந்த பொசிஷன் இங்க ஓபன் ஆயிடுச்சா? ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் வெளியில போயிடுச்சு இல்லையா? அப்ப இங்க என்ன இருக்கு? COO இருக்கு. இங்க இருக்க Na இங்க வந்துரும். So it forms COONA which is sodium salicylate. Now this sodium salicylate when you do acid hydrolysis, hydrolyze பண்ண என்ன ஆகும்? இங்க bond break ஆகி ஒரு பக்கம் H இன்னொரு பக்கம் OH add ஆகும். So I'll be getting salicylic acid as the product. Salicylic acid product கிடைக்கும். So Call-Smith reaction la what is the product? Salicylic acid. What you are doing? First you are converting it into sodium phenoxide. Sodium phenoxide convert பண்ணதுக்கு அப்புறமா salicylic acid ல OH COH அடுத்த பொசிஷன்ல இருக்கணும். So அடுத்த பொசிஷன் ஓபன் ஆகணும் இல்லையா? So அதனால carbon dioxide gas கொடுத்துட்டு when you are heating at 400 Kelvin and when you apply 4 to 7 bar pressure என்ன ஆகும்? COO Na வா மாறிடும். இங்க இருக்க ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆகுது? மேல போய் OH போயிடுது. ஓகே, now when you do hydrolysis ஒரு பக்கம் ஹைட்ரஜனும் இன்னொரு பக்கம் OH போயிடும். So we'll be getting salicylic acid as the product. This is Call-Smith reaction. Next is Remer-Tiemann reaction. Remer-Tiemann reactionல என்ன ஃபார்ம் ஆகும்னா salicyl aldehyde
இப்ப சாலிசிலிக் ஆசிட்னா தெரியும் OH COOH அடுத்தடுத்த பொசிஷன்ல இருக்கணும். அப்ப ஆல்டிஹைட்ல என்ன குரூப் இருக்கணும்? OH CHO. ஸோ இதுதான் ப்ராடக்ட் ரீமோடைமன் ரியாக்ஷன்ல. கால்ப்ஸ் ரியாக்ஷன்ல ஆசிட் சாலிசிலிக் ஆசிட், ரீமோடைமன்ல சாலிசில் ஆல்டிஹைட். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபீனால் it reacts with chloroform CHCl3. இப்போ இங்க நம்மளுக்கு CH group வேணுமா? அப்போ CH group இருக்கிற மாதிரி ஒரு reactant எடுத்துக்கிறோம். So I'm taking chloroform. Okay. So chloroform போட்டோம் என்ன ஆகும்னா in presence of NaOH போடுறோம். அப்போ NaOH போட்டோம்னா மேல இருக்கிறது என்ன ஆயிடும்? ONA ஆயிடும். So ONA. இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன், இங்க இருக்க ஒரு Cl எடுத்துட்டு HCl வெளியில போகுது. ஓகே, என்ன ஆகுது? இந்த ஹைட்ரஜன் ஒரு Cl எடுத்துட்டு HCl வெளில போச்சுன்னா இங்க எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கும்? சாரி, எவ்வளவு குளோரின் இருக்கும்? 2 குளோரின். ஓகே, so ONaCHCl2. இது என்னது? சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைட். திஸ் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். அப்ப இது என்ன ஆகும்? உடனே டீகம்போஸ் ஆக பார்க்கும். So now we are reacting with NaOH again. இப்ப என்ன ஆகும்? இங்க இருக்க எண்ணெய் ஒரு Cl எடுத்துட்டு NaCl வெளியில போகுது. மறுபடியும் ஒரு ஹைட்ரஜன் இந்த Cl இருக்கு எடுத்துட்டு HCl வெளியில போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? ONA இருக்கும். இங்க என்ன இருக்கு? CH மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இந்த Cl2 வெளியில போயிடுச்சு இல்லையா? அண்ட் இங்க என்ன ரிமைனிங் இருக்கு? ஆக்சிஜன். ஸோ வில் பி கெட்டிங் ONaCHO. அடுத்தது என்ன பண்ணும்? ONA-வை OH மாற்றணும். ஸோ யூ ஆர் டூயிங் ஹைட்ராலிசிஸ். H plus போட்டோம்னா இது என்ன ஆயிடும்? OHCHO minus Na plus வெளியில வந்துரும். Okay, so what is this? This is salicyl aldehyde. Okay, so Kolb's reaction என்ன கிடைக்கும்? Salicylic acid. Riemann-Tiemann என்ன கிடைக்குது? Salicyl aldehyde கிடைக்குது. And next is Talin reaction. Talin reaction என்ன ஆகும்னா 2 times of phenol it reacts with phthalic anhydride. Phthalic anhydride ன்றது என்ன? See, ரெண்டு COOH group adjacent positionல இருந்துச்சுன்னா இது பேரு phthalic acid. இது பேர் என்னது? phthalic acid. இப்ப இதுல இருக்க ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றோம். H2O வெளியில போச்சுன்னா ரிசல்டன்ட் என்ன கிடைக்கும்? phthalic anhydride. So phthalic anhydride phenol. So I'm taking 2 molecules of phenol OH bond H and H bond OH. இங்க para positionல இருக்க ஹைட்ரஜன் வெளியில தெரியுற மாதிரி எழுதணும் because we are going to remove water. Okay, now it reacts with what? It reacts with phthalic anhydride. Phthalic anhydride என்ன சொன்னா இங்க இருக்க OH2O group வெளியில போணும் phthalic acidல இருந்து. அப்ப நமக்கு என்ன இருக்கும்? COOCO இருக்கும், right? So benzene ring. இங்க என்ன இருக்கு? C double bond O, கீழையும் C double bond O, and these are joined together using oxygen. இப்போ என்ன ஆகும்? இங்க இருந்து வாட்டர் மாலிகுல் வெளியில போகுது H2O. ஓகே, ரிமூவ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? இங்க இருக்க ஆக்சிஜன் வெளில போயிடுச்சு இல்லையா? எஸ். ஸோ வில் பி கெட்டிங் OH. ரெண்டு ஃபீனால் குரூப் இப்படி எழுதிக்கணும் OH. அண்ட் கரெக்டா இதுக்கு பேரா பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜன் தானே வெளில போயிருக்கு. ஸோ இதுக்கு பேரா பொசிஷன் எது? இது. அண்ட் இதுக்கு பேரா பொசிஷன் எது? இது. ஸோ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டும் எங்க ஜாயின் ஆகும்? இங்க இருக்க ஒரு கார்பன் கிட்ட ஜாயின் ஆக போகுது. ஓகே, ஸோ வில் பி கெட்டிங், ஐம் சாரி, ரிமூவ் திஸ் ஆக்சிஜன். கார்பன் கிட்ட தானே பாண்ட் ஃபார்ம் ஆகணும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா கார்பன் கிட்ட இருக்க ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைட்ரஜன் அண்ட் இந்த கார்பன் கிட்ட இருக்க ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணோம். அப்பதான் கார்பன் கிட்ட போய் பாண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ OH, இந்த பேரா பொசிஷன், இதோட பேரா பொசிஷன். ஸோ இந்த ரெண்டுமே எங்க ஜாயின் ஆகுது? இங்க இருக்க கார்பன் கிட்ட ஜாயின் ஆகுது. ஸோ கார்பன் எழுதிக்கிறேன். இப்போ இந்த கார்பன் கிட்ட என்ன இருக்கு? ஒரு ஆக்சிஜன் இருக்கு, டபுள் பாண்ட் O. அண்ட் இங்க என்ன இருக்கு? பென்சீன் ரிங். Okay, so this is phenol phthalate.
ஓகே phenolphthalein இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா டைட்ரேஷன்ல அதுதான் இது okay so phenolphthalein is prepared when you treat 2 molecules of phenol with phthalic anhydride in presence of concentrated sulfuric acid you will be getting phenolphthalein நான் பண்ண மாதிரி இங்க இருக்க ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிராதீங்க நமக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சர் கிடைக்காது எங்க ரிமூவ் பண்ணும் இந்த ரெண்டு ஆக்சிஜன் இருக்குலையா டபுள் பாண்டோ இங்க இருந்து ஏதாவது ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிக்கலாம் okay so therefore இந்த ரெண்டு ரிங்கும் இந்த கார்பன்ல ஜாயின் ஆகுது அவ்வளவுதான் okay வேணா இன்னொரு டைம் நான் எழுதுறேன் see ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ரிங்கை எழுதிக்கலாம் இந்த ரிங்ல என்ன இருக்கு this it takes place in presence of concentrated H2SO4 இல்லையா and when you heat it இங்க என்ன ஆகும் பென்சீன் ரிங் இருக்கு இங்க C double bond O இருக்கு இங்க ஆக்சிஜன் இருக்கு and இந்த கார்பன்ல இருக்க ஆக்சிஜன் தான் ரிமூவ் ஆயிருக்கு அப்பனா என்ன வரணும் இங்க ரெண்டுமே இந்த ரிங் வரணும் ரெண்டு பென்சீன் ரிங் வரணும் பென்சீன் ரிங் வந்துச்சா இப்போ இந்த OH எங்க இருக்கணும் இதுக்கு ஆப்போசிட் பொசிஷன் சோ இதுக்கு இது ஆப்போசிட் சோ இங்க ஒரு OH சாரி கீழே எழுத மாட்டேங்குது ஓகே இங்க ஒரு OH அதே மாதிரி இதுக்கு ஏதோ ஆப்போசிட் பொசிஷன் இந்த பொசிஷன் சோ இங்க ஒரு OH சோ நமக்கு ஈஸியா எழுதிரலாம் phenolphthalein ஓகே சோ என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் இந்த ரிங் இருக்கு இல்லையா தாலிக் anhydride இந்த கார்பன்ல இருக்க ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டு இங்க ரெண்டு இந்த கார்பன் ரெண்டுலயே என்ன பண்ணிக்கணும் இந்த ரெண்டு phenol ரிங்கையும் எழுதிக்கணும் ஓகே சோ this is phenolphthalein and next is coupling reactionல என்ன பண்றோம் phenol எடுத்துக்கிறோம் ஓகே சோ இங்கேயுமே opposite positionல இருக்க ஹைட்ரஜன் வெளியில தர மாதிரி எழுதிக்கணும் when it reacts with benzene diazonium chloride benzene diazonium chloride என்ன benzene ringல 2 nitrogen and ஒரு Cl இருக்கணும் okay so this is benzene diazonium chloride now it reacts with NaOH at 273 to 278 Kelvin என்ன ஆகும்னா இந்த HCl வெளியில போகும் so what will be getting benzene ring N அப்போ இந்த இது பிளஸ் சைனா ஒரு பாண்ட் வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணியது N double bond N bond and இந்த group எங்க இருக்கு opposite positionல so இது carbon opposite இந்த carbon so we'll be writing OH so இதோட பேர் என்னன்னா para positionல என்ன இருக்கு OH so para hydroxy azo group இருக்கா azo benzene okay so which will be a red orange dye இதுதான் நம்ம ஃபீனாலோட கன்ஃபர்மேஷனுக்கு பிராக்டிகல்ல பண்ணுவோம் டை டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த டெஸ்ட் தான் இது அங்க என்னென்ன ஆட் பண்ணுவோம் will be adding a phenol தான் கொடுக்கிற சப்ஸ்டன்ஸ் அது கூட when you add this benzene diazonium chloride இல்லனா இந்த டை ஃபார்ம் ஆகுற ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்டு will be using NaOH போட்டுட்டு ஹீட் பண்ணும்போது will be getting dye right so on the coupling reaction da idu okay so this is one of the coupling reaction okay now we'll see the all the reactions what we have studied idu or concept map madi build pannalam okay inga nam enna padichom phenol oda reactions padichom and kadasila irukka 4 reactions adutha slide la paakalam first irukka reactions idhula paakalam okay so phenol first enadhu nitrosation okay nitrosation என்ன பண்ணோம் nitrous acid add பண்றோம் right so HNO2 at 278 Kelvin இங்க என்ன ஆகும் NO group எங்க substitute ஆகும் para positionல so we'll be getting OHNO para nitrazophenol அடுத்தது என்ன படிச்சோம் nitration reactionல ரெண்டு nitration படிச்சோம் one is using 20% of HNO3 அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் will be getting ortho and para nitrophenol கிடைக்கும் okay and in the ortho and para nitrophenol நம்ம என்ன பண்ணலாம்னா செப்பரேட் பண்ணலாம் using steam distillation
Okay, so this orthonitrophenol பார்த்தோம்னா it will be having intramolecular hydrogen bonding. Intramolecularனா என்ன? ஒரே molecular hydrogen bonding இருக்கும். இன்னொரு கலர் யூஸ் பண்றேன். ஓகே, இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் நடுவுல பாண்டிங் இருக்கும். ஸோ இன்ட்ராமோலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. இங்க வந்துட்டு அடுத்தடுத்து இருக்கு, ஆப்போசிட் பொசிஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால இங்க இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ண முடியாது, இன்னொரு மாலிகுல் கூட தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ therefore this is slightly soluble in water and இது வந்துட்டு more soluble. Para is more soluble because it forms intermolecular hydrogen bonding and it forms intramolecular. அதனால it is slightly soluble in water. ஏன்னா இங்க பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா, இன்ட்ராமாலிகுலர்னா ஒரே மாலிகுல்குள்ள ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆனனால வாட்டர் போடும்போது அங்க பாண்ட் ஃபார்ம் ஆக முடியாது. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் இங்க இருக்க ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்ல என்ன நடக்கும்? இங்க நான் வாட்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னா H2O, இங்க இருக்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நடுவுல பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். So therefore it is more soluble in water. Okay, and next is when you use concentrated HNO3, concentrated H2SO4 at 298 Kelvin and now will be getting picric acid as the product. Picric acid na enna? OH, ரெண்டு ortho position plus ஒரு para position, மூணுலயுமே NO2 at a time form ஆகும். மேல என்னாச்சு? ortho தனியா para தனியா ஃபார்ம் ஆச்சு இல்லையா? இங்க மூணு பொசிஷன்லயும் ஃபார்ம் ஆகும். So this is picric acid or 2,4,6 trinitrophenol. And next என்ன படிச்சோம்? Sulfonation using fuming sulfuric acid யூஸ் பண்ணோம். Fuming concentrated H2SO4 யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ortho plus para இல்ல sulfonic acid கிடைக்கும். Okay, and next is halogenation. Halogenationலயும் ரெண்டு படிச்சோம் இல்லையா? Okay, one is using bromine water. போட்டோன்னா என்ன ஆகும்? bromine water போடும்போது ortho position plus para positionல Br form பண்ணுது. இதுவே Br2 in CCl4 போட்டா என்ன ஆகும்? ortho தனியா para தனியா கிடைக்கும். Okay, so this is the reactions. நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், குளோரினேஷன் எல்லாம். ஸோ நைட்ரேஷன்ல நைட்ரோசேஷன் தனியாக படித்தோம், NO வரணும். நைட்ரேஷன்ல ரெண்டு படிச்சிருக்கோம். 20% நைட்ரிக் ஆசிட் போட்டோன்னா ஆர்த்தோ தனியாக பேரா தனியாக ஃபார்ம் பண்ணும். இதுவே நம்ம கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் H2SO4 யூஸ் பண்ணோம்னா மூணு இடத்துலையுமே அட் அ டைம் ஃபார்ம் பண்ணி வில் பி கெட்டிங் பிக்ரிக் ஆசிட். அதே மாதிரி H2SO4 போடும்போது வில் பி கெட்டிங் ஆர்த்தோ அண்ட் பேரா சல்ஃபோனிக் ஆசிட். புரோமின் ஹாலஜினேஷன் பண்றோம், புரோமின் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அட் அ டைம் மூணு இடத்துலையும் Br ஃபார்ம் பண்ணும். ஸோ வில் பி கெட்டிங் 2,4,6 tribromophenols. Br2 in CCl4 or CH2 போடுறோம் அப்படின்னா will be getting at 278 Kelvin, will be getting ortho and para direct product separate கிடைக்கும். Okay, and next is the remaining reactions இருக்கு இல்லையா, Kolb's reaction, அதெல்லாம் we'll see. So phenol, Kolb-Smith reactionல என்ன ப்ராடக்ட் கிடைக்கணும்? salicylic acid கிடைக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன ரியாக்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒன் NaOH போட்டோம், ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். செகண்ட் என்ன பண்ணோம்? கார்பன் டை ஆக்சைடு 4 to 7 பார் ப்ரெஷர் 400 கெல்வின் யூஸ் பண்ணோம். தேர்ட் என்ன பண்ணோம்? ஹைட்ரலைஸ் பண்ணோம். ஸோ இந்த மூணு ஸ்டெப் இன்வால்வ் ஆகும்போது வில் பி கெட்டிங் சாலிசிலிக் ஆசிட் as the ப்ராடக்ட். இது கால்ப்ஸ் ரியாக்ஷன். அடுத்தது ரீமர் டைமன் ரியாக்ஷன்ல என்ன கிடைச்சிச்சு? என்ன கிடைக்கும்? சாலிசிலிக் ஆல்டிஹைடு கிடைக்கும். ஸோ OH CHO. இங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல CHCl3 NaOH யூஸ் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு சப்ஸ்டியூட்டட் பென்சால் குளோரைடு கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப்ல அகெயின் NaOH யூஸ் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டெப்ல H+ யூஸ் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் சாலிசிலிக் ஆல்டிஹைடு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் phenolphthalein ஃபார்மேஷன், தாலின் ரியாக்ஷன். தாலின் ரியாக்ஷன்ல என்ன பண்ணும்? 2 times of phenol எடுத்துக்கணும். when it reacts with phthalic anhydride in presence of what? Concentrated H2SO4
என்னாகும், will be getting phenolphthalein as the product. phenolphthalein structure எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் தாலிக் anhydride எழுதிக்கணும். C double bond O bond O. இங்க இருக்க C double bond O க்கு பதிலா என்ன பண்றோம், 2 phenol rings போட்டுக்கணும். phenol எங்க இருக்கணும், ஆப்போசிட் பொசிஷன்ல. ஸோ இந்த கார்பனுக்கு இந்த கார்பன் ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட். ஸோ OH. இதுதான் phenolphthalein ரியாக்ஷன். அண்ட் நான் லாஸ்ட் என்ன படித்தோம், கப்ளிங் ரியாக்ஷன் படித்தோம் இல்லையா? எஸ், கப்ளிங் ரியாக்ஷன்ல என்ன பண்ணோம், phenol கூட we have treated it with benzene diazonium chloride NaOH at 273 to 278 Kelvin. இப்போ என்ன நடக்கும், will be getting para hydroxyazobenzene, right? So N double bond N, para portion la OH. So this is para hydroxyazobenzene. Okay, this is phenolphthalein oda structure. Okay, so these two are the concept map for the chemical properties of phenol. And next comes test to differentiate alcohol and phenol. எப்படிலாம் differentiate பண்ணலாம் அப்படின்னா using 3 tests. One is benzene diazonium chloride. இப்பதான் படிச்சோம், benzene diazonium chloride போடும்போது will be getting red orange dye, but இங்க there will be no reaction. ethanol no reaction. அடுத்தது neutral ferric chloride போடும்போது phenol it gives violet color, but இங்க no reaction. When it reacts with NaOH, phenol NaOH கூட react பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், sodium phenoxide. And இங்க form ஆகுமா, no reaction. இதை நம்ம எங்க படிச்சோம், acidity of alcohol NaOH கூட போடும்போது aliphatic alcohol it won't give any reaction, அதனால அது weakly acidic ன்னு படிச்சோம். But phenol it gives sodium phenoxide ion கொடுக்குது, so therefore it is strongly acidic ன்னு படிச்சோம் இல்லையா? அந்த reaction தான் இது. Okay, and next is uses of phenol. So phenol எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வேர்ல்ட்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ற phenolல பாதி வந்துட்டு they are using it for the preparation of bakelite. Bakelite is nothing but phenol formaldehyde resin. Okay, so இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் bakelite product தான். So it is used for the formation of, for the manufacture of phenol formaldehyde resin. Next, it is used in the preparation of phenolphthalein indicator. இப்பதான் படிச்சோம் இல்லையா, by using phthalate reaction you can prepare phenolphthalein indicator use ஆகுது. And then it is used to produce medicines like phenacetin, salol, aspirin. Aspirin is nothing but இந்த salicylic acid இருக்கு இல்லையா, இதோட substituent தான் aspirin. Okay, and next is picric acid. It is used to form picric acid. Picric acid என்னது, OH ல 3NO2 group ortho position and para position occupy ஆச்சுன்னா இது picric acid ன்னு சொல்லுவோம். So phenol it is used to manufacture all this, and also it is used to produce carbolic soap. Okay, used to produce carbolic soap. ஏன்னா we know that carbolic acid is the other name for phenol. Okay, and also it is used in the preparation of carbolic lotion. இந்த ரெண்டையுமே prepare பண்றதுக்கு phenol is used. Okay, so these are the uses of phenol. And in the video what we have studied the chemical properties of the phenol, அதாவது benzene ringல இருக்க chemical properties இந்த வீடியோல discuss பண்ணிருக்கோம், and test to differentiate alcohol phenols and uses of phenols என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. And in the next video we'll start the next topic, that is ethers. Last part ethers பத்தி பார்க்கலாம். So ethers இதோட preparation and how can we classify it and இதோட IUPAC nomenclature structure இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay, so ethers அப்படின்னா என்ன, they are ROR. இதுதான் general formula for ether, right? ROR. So ரெண்டு alkyl group இருக்கணும், நடுவுல oxygen இருக்கணும். So it is the derivative of alkanes. Okay, where one R is replaced by
OR group. Okay, OR group வந்துட்டு ஒரு R replace பண்ணுச்சு அப்படின்னா we'll be getting this ethers. Okay, so ethers are OR, இங்க இருக்க oxygenல it will be having lone pair of electrons on it. And classification, so இது எப்படி classify பண்ணலாம்? You can classify it into two. One is simple ethers and second is mixed ethers. Okay, so simple ethers na enna, rendu R groupum ஒரே group இருந்துச்சுனா that is simple ethers. Mixed ethers na enna, ரெண்டுமே வேற வேறயா இருந்துச்சுனா that is mixed ethers. Okay, so we know that ROR is the structure of it is the general formula of ethers. So idan now R ஒன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்னு R dash னு எடுத்துக்கிறேன். So இப்போ R o R dash same group இருந்துச்சுனா அது என்னது? They are simple ethers. For example, CH3O CH3. So here you can see ரெண்டுமே என்ன group இருக்கு? CH3 group இருக்கு. So therefore they are aliphatic simple ethers. Okay, இப்போ mixed ethers aliphaticல எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் CH3 இருந்துச்சுனா இன்னொரு பக்கம் வேற ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கணும். For instance, CH2 CH3. இந்த மாதிரி இருந்துச்சுனா this is aliphatic mixed ethers. Okay, and next is aromatic ethers. So aromatic ethers எப்படி இருக்கும்னா you'll be having a benzene ring C6H5O C6H5. This is aliphatic ether which is a simple ether. இதுவே ஒரு பக்கம் C6H5 இன்னொரு பக்கம் ஒரு alkyl group இருக்கு அப்படினா this is aromatic mixed ethers. Okay, so this is the classification of ethers. And now we'll move to the structure of functional group of ether. Okay, so this structure, it is similar to the structure of alcohol. Alcohol என்ன இருக்கும்? ஒரு பக்கம் R இருக்கும், இன்னொரு பக்கம் ஹைட்ரஜன் இருக்கும். Okay, so ethers என்ன இருக்கு? ரெண்டு பக்கமுமே என்ன இருக்கு? alkyl groups இருக்கு. Okay, so here both the alcohol as well as the ether, it will be having two lone pair of electrons. அதையும் நான் இங்க represent பண்ணிக்கிறேன். ROR. So it will be having two lone pair of electrons. Okay, so now we know that this oxygen atom which is the center atom, right? So this oxygen atom, it has 4 sp3 orbitals. இதேதான் நம்ம எங்க படிச்சோம் அப்படினா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹாலையும் படிச்சிருக்கோம். So structure of alcoholல இந்த alkyl group பதிலா என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, அவ்வளவுதான். Okay, so 4 sp3 orbitals in which 2 sp3 orbital form sigma bond. Sigma bond எப்படி form ஆகும்? By linear overlapping of எந்த ஆர்பிட்டால்? இங்க என்ன இருக்கு? கார்பன் இருக்கா? ரெண்டு பக்கமுமே கார்பன் இருக்கு. So 2 sp3 orbital, it forms 2 sigma bond by linear overlapping of 2 alkyl groups. Alkyl groupல என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. So 2 carbon sp3 orbital. Okay, கார்பனோட sp3 ஆர்பிட்டாலும் ஆக்சிஜன்ல இருக்க ரெண்டு sp3 ஆர்பிட்டாலும் it forms what? It forms 2 sigma bond. Okay, you can see the sigma bond here. இந்த ரெண்டு sigma bond. இப்போ என்ன இருக்கு? 4 ஆர்பிட்டால்ஸ்ல 2 it forms sigma bond. So remaining 2 sp3 orbital, it contains lone pair of electron. எவ்வளவு lone pair? 2 lone pair of electron. So 1 sp3 orbital here, 1 sp3 orbital here. Okay, so it will be having 2 lone pair of electron. And when you see the bond angle, what is the normal tetrahedral bond angle? It is 109.5 degree. But inga irukka bond angle enna? 111.7 degree. This is because இங்க ரெண்டுமே என்ன இருக்கு? alkyl group இருக்கு. So ரெண்டுமே பெரிய group இருக்கனால there will be repulsion. Okay, so this is because of repulsion of in a group? Bulkier alkyl group. இதுவே நம்ம ஆல்கஹால்ல என்ன பார்த்தோம்? இதோட ஆங்கிள் கம்மியா இருக்குன்னு பார்த்தோம், ரைட்? 108 டிகிரி. வை? டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கனால மேல என்ன ஆகும்? மேல வந்துட்டு ரிப்பல் ஆகுது, அப்ப கீழே என்ன ஆகும்? பாண்ட் ஆங்கிள் கம்மியாகும். பட் இங்க வந்துட்டு மேலேயும் லோன் பேர் இருக்கு, இருந்தாலும்
கீழே ரெண்டு பெரிய ஆல்கைல் குரூப் இருக்கனால இப்ப ரெண்டுக்குமே நிறைய இடம் தேவையில்லையா, அதனால பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும், பாண்ட் ஆங்கிள் it will increase from 109.5 degree to 111.7 degree. Okay, so this is about the structure of functional group of ethers. And next comes the IUPAC nomenclature. Okay, so IUPAC nomenclature na enna, by we are just going to name the ether in a systematic form. So idukku ether ku eppadi eludhanum appadina, oxy alkane. Okay, alkane oda name கொடுத்துறணும். For example, if it is CH3OCH3, okay, so idu na common ah solnona dimethyl ether nu solven because there are two CH3 group here. Okay, so dimethyl ether. Illana idu enna solnom, this is CH3 group, right? So meth, இங்க என்ன இருக்கு, OCH3 இருக்கு. So oxy, இந்த ஓக்கு தான் நம்ம என்ன எழுதுறோம், ஆக்சி எழுதுறோம். and இந்த CH3 என்ன எழுதுறோம், ஆல்கேனா எழுதுறோம். so இங்க ஒரு கார்பன் இருக்கனால it will be methane. so methoxy methane will be the name for this one. okay, now I have CH3O CH2CH3. so இது எப்படி நேம் பண்ணும், first என்ன குரூப் இருக்கு, methane group. so meth, next is oxy, இங்க என்ன இருக்கு, CH2CH3 இருக்கு. so therefore it will be ethane. methoxy ethane will be the name for this compound. okay, and next is C6H5OC6H5. இது என்ன group, phenyl group, right? so therefore phenoxy, C6H5 என்னது, benzene. okay, so this is the IUPAC nomenclature of ethers. now we'll move to the preparation of ethers. so ethers எப்படி எல்லாம் prepare பண்ணலாம், using three methods. okay, first one is intermolecular dehydration of alcohol. alcohol la irundhu water molecule remove பண்றோம். interna என்ன, between two molecules. so ரெண்டு molecule of alcohol la irundhu we are just removing one molecule of water. so therefore we'll be getting what, ether. second is methylation of alcohol. okay, so when alcohol is methylated we'll be getting ether. and third is Williamson synthesis. okay, so these are the three methods for the preparation of ethers. okay, what is first one, intermolecular dehydration. இப்ப intermolecular dehydration என்ன சொன்னா, ரெண்டு molecule of alcohol ல இருந்து one molecule of water வெளியில போகணும். okay, so இந்த intermolecular dehydration you can see ethanol and it is heated in presence of H2SO4 because H2SO4 is the dehydrating agent. okay, water molecule வெளியில போறதுக்காக நம்ம போடுற agent தான் concentrated H2SO4. at 413 Kelvin it gives what, it gives ether. இதுவே நான் இன்னும் கொஞ்சம் temperature increase பண்ணி 443 Kelvin வரைக்கும் நான் ஹீட் பண்றேன்னா என்ன ஆகும்னா ethene வந்துட்டு ஃபார்ம் ஆகும். so இங்க substitution நடக்குது. what substitution, nucleophilic substitution. இங்க என்ன நடக்குது, elimination நடக்குது. so alcohols la படிச்சிருக்கோம் இல்லையா, chemical properties. first one nucleophilic substitution படிச்சிருப்போம். second வந்துட்டு என்ன படிச்சிருக்கோம், elimination reaction. so temperature கம்மியா இருக்கும்போது, அதாவது 413 Kelvinல nucleophilic substitution நடந்து will be getting ether as the product. even a temperature rise பண்றேன் அப்படின்னா 443 Kelvinல will be getting ethene as the product. now what we want ether. so இதை தான் நம்ம concentrate பண்ண போறோம். okay, so here you must take two molecules of ethanol because it is intermolecular dehydration. interna என்ன, between two, intrana within the molecule. okay, so C2H5OH plus HOC2H5 and you're heating at 413 Kelvin in presence of H2SO4. என்ன ஆகும், H2O வெளியில போகுது. so we'll be getting C2H5OC2H5. what is this, this is ethoxyethane. okay, இங்க என்ன group இருக்கு, ethyl group இருக்கு. so ethoxyethane.
Okay, so this is intermolecular dehydration. Now, this intermolecular dehydration, it is used to prepare only simple ethers. So, simple ethers தான் இதை வச்சு நம்ம prepare பண்ண முடியும். Simple ethers என்ன ரெண்டு பக்கமுமே ஒரே alkyl group இருக்கணும். And it is not suitable for preparing mixed ethers. இதை method use பண்ணி நம்மளால prepare பண்ண முடியாது. This is because if two different alcohol is used, mixture of different ethers கிடைக்கும். Okay, so we'll be getting mixture of ethers. So what will be getting ஒரே product கிடைக்காம we'll be getting 2 or 3 products. So separation will be difficult. அந்த மூணு ப்ராடக்ட்டையும் செப்பரேட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். So therefore it is used for the preparation of simple ethers alone. Okay, and next we'll move to the mechanism. So it undergoes SN2 mechanism. Okay, what is SN2? Bimolecular nucleophilic substitution reaction. Okay, so here I am taking one molecule of alcohol. When it reacts with another molecule in a huna, this oxygen will take up the hydrogen and it get protonated. Appo enna hu C2H5O bond H, இங்க என்ன வந்துரும் bond H, இது positive sign வந்துரும். இப்போ என்ன இருக்கு நம்மளுக்கு minus OC2H5 இருக்கு. So இங்க என்ன நடக்குது SN2 mechanism. So ரெண்டுமே at a time நடக்கும். So it means that bond formation as well as bond breaking takes place simultaneously. So என்ன ஆகும் இங்க இருந்து H2O வெளியில போகுது. அதே ஸ்டெப்ல இந்த OC2H5 உள்ள வந்துரும். So we got ether. Okay, so this takes place as SN2 mechanism because what you are using primary alcohol. Okay, yes. And next is Williamson synthesis. Okay, so Williamson synthesis now it is nothing but you are taking an alkyl halide. Alkyl halide na RX. So where R stands for the alkyl group and X it can be any halogen. In presence of sodium alkoxide. Sodium alkoxide na enna CH3 or general formula எழுதுறேன் RONA. Okay, sodium, Na is sodium, alkoxide அப்படினா alkyl groupல ஒரு oxygen இருக்கணும். RONA தான் sodium alkoxide and when you heat it you'll be getting ethane. Okay, so we'll see how. So I'm taking CH3 Br which is an alkyl halide. Okay, it reacts with CH3ONA. What is CH3ONA? This is sodium methoxide. Okay, so it is sodium alkoxide. And when you heat it என்ன ஆகும் இங்க இருக்க NaBr வெளியில போகுது. So we'll be getting CH3OCH3. So what we got methoxymethane as the product. So it also undergoes SN2 mechanism. We'll write the mechanism here. So CH3ONA, it reacts with CH3Br. Okay, so இப்போ என்ன ஆகும் இங்க இருக்க oxygenல இருக்க lone pair, it takes away this CH3 to form CH3 bondo bond CH3 bond Na இருக்கும். So this is plus and இங்க Br minus இருக்கு இல்லையா. So இந்த Br minus இந்த Na எடுத்துக்குது. So இந்த bond என்ன ஆகும் இதை neutralize பண்ணிடும். So we'll be getting CH3OCH3 plus NaBr. Okay, so this is Williamson synthesis. And next is, we know that this primary alkyl halide is susceptible for SN2 reaction because it is bimolecular reaction. இப்போ mixed ethers வேணும் அப்படின்னா, for example, if your R should be primary and R dash should be tertiary, அதாவது etherல ஒரு group வந்துட்டு primary alkyl group இருக்கணும், இன்னொரு group tertiary group இருக்கணும் அப்படின்னா, you should use primary alkyl halide and tertiary alkoxide. நம்ம எடுக்கிற alkyl halide எப்படி இருக்கணும் primaryயா இருக்கணும். Okay, for example CH3Br. So this is primary alkyl halide and நம்ம எடுக்கிற alkoxide எப்படி இருக்கணும் tertiaryயா இருக்கணும். So CH3 CH3 CH3ONA.
Okay, now what we'll be getting? We'll be getting CH3C CH3 CH3 OCH3 வரும். இங்க இருக்க NaBr என்ன ஆகும்? வெளியில போயிடும். NaBr அப்படின்னா என்ன ஆகுது? இங்க இருக்க lone pair of electron, it takes away this CH3. Okay, but இதுவே நான் மாத்தி எடுக்கிறேன். ஒரு tertiary alkyl halide CH3 bond CH3 bond CH3 bond O bond CH3 bond X இதை வந்துட்டு alkyl halide எடுத்துக்கிறேன். Okay, so bond Br when it reacts with primary alkoxide CH3ONA கூட போட்டேன் அப்படின்னா what happen is elimination succeeds over substitution. So substitution நடக்காம என்ன ஆயிடும்? Elimination நடந்துரும். So I'll be getting bond CH3 double bond CH2. இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? So இந்த ஹைட்ரஜன் வெளியில போயிட்டு இந்த bond என்ன ஆயிடும்? உள்ள வந்துரும். So double bond CH2 1 2 3 4. Okay, so இங்க என்ன நடந்திருக்கு? Elimination நடந்திருக்கு. So ஒரு primary alkyl halide and tertiary alkoxide யூஸ் பண்ணாதான் primary and tertiary கிடைக்கும். Okay, alkyl halide வந்துட்டு primaryயா இருக்கணும் and tertiary என்னவா இருக்கணும்? alkoxide இருக்கணும். Okay, yes, so primary R group இங்க tertiary R group எடுத்தானா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா mixed ethersல ஒரு பக்கம் primary இன்னொரு பக்கம் tertiary கிடைக்கும். Okay, and next is methylation of alcohol. So alcohol methylate பண்றோம் எப்படி? By using diazomethane. Diazomethane is nothing but we know that methane is CH4. இதுல ரெண்டு N2 group வரணும். அப்போ ரெண்டு substitute ஆகணும்னா hydrogen ரெண்டு கம்மி ஆகணும், right? So CH2N2 is diazomethane. Okay, so now ethanol CH3CH2OH, it reacts with diazomethane CH2N2 in presence of what? HbF4. Okay, so இப்போ என்ன ஆகும்? இங்க இருந்து ஒரு CH2 இருக்கு இல்லையா? இது இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு CH3 ஆயிடும் and இந்த நைட்ரஜன் வெளியில போகுது. So N2 வெளியில போயிடும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3 bond CH2 bond O. இங்க என்ன ஆகும்? CH2H combine ஆகி will be getting CH3 CH2O CH3. Okay, so this is methylation of alcohol. So now what we have studied? We have studied the preparation of ethers. என்னென்ன method use பண்ணோம்? Using 3 methods, right? So the first one is intermolecular dehydration of ethanol. So I have taken 2 molecules of ethanol and when you heat it in presence of H2SO4 at 413 Kelvin, நம்மளுக்கு என்ன கிடைச்சது? We got ether. So I got ether here. என்னாச்சு? H2O வெளியில போச்சு. Second method என்ன? Williamson ether synthesis. இங்க நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஒரு alkyl halideum ஒரு alkoxide எடுத்துக்கிட்டோம். So now what happens here? NaBr வெளியில போகுது. So we'll be getting ether as the product. Third one என்ன? Methylation of alcohol. So alcohol methylate பண்ணனும்னா CH2 group இருக்க மாதிரி ஒரு group வேணும். So I have taken diazomethane CH2N2 in presence of HbF4 will be getting ether as the product. So this is the concept map for preparation of ethers. Okay, and in the next video I'll come with the properties and uses of ethers. Ethers oda physical properties, chemical properties and its uses தான் discuss பண்ண போறோம். So first we'll move to physical properties. So the first property is polarity. So ether, it is polar in nature. Why it is polar? This is because the oxygen present, it is highly electronegative. அதனால இது என்ன பண்ணும்? It withdraws the electron towards itself. So ரெண்டு alkyl groupும் they are electron releasing, whereas oxygen is electronegative. அப்ப என்ன ஆகும்? electron releasing group electron கொடுக்குது, oxygen electron withdraw பண்ணிக்குது. So therefore will be having a partial negative charge on oxygen
and partial positive charge on both the alkyl groups. So that is why ethers are polar in nature. Polar in nature. And இதோட dipole moment எப்படி இருக்கும் அப்படின்னா, so its dipole moment mu is equal to the vector sum of, அதாவது இந்த CO group இருக்கா and இந்த CO group இருக்கா. ஓகே, ஸோ இந்த ரெண்டோட டைபோல் மொமெண்ட் வந்துட்டு சம் பண்ணா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் இட் வில் பி த ஃபைனல் டைபோல் மொமெண்ட். ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு த வெக்டார் sum of dipole moment of 2 CO group. Okay, for instance, CH3, CH2O, CH2, CH3. இது என்னது diethyl ether, right? So diethyl ether ஓட dipole moment எவ்வளோ 1.18 D. So இங்க CH2O and the CH2O. இந்த carbon oxygen, first carbon oxygen and இந்த carbon oxygen ஓட sum தான் this dipole moment. Okay, and next comes the boiling point. So boiling point எப்படி இருக்கும் அப்படின்னா, alkenes விட ஈத்தர்ஸ்க்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். பட் ஆல்கஹாலை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈத்தரோட பாய்லிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். பிகாஸ் ஆல்கஹால் என்ன இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, பட் இங்க ரெண்டுமே ஆல்கல் குரூப் தான் இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி solubility. Okay, so since it forms a hydrogen bonding with water, it is soluble in water. Okay, it is soluble in water as well as non-aqueous solvent. ரெண்டிலுமே இது soluble ஆகும். Because alkyl group இருக்கு, oxygen இருக்கு. Oxygen என்ன பண்ணும், hydrogen கூட hydrogen bond form பண்றனால it is soluble in water. Whereas in the alkyl group எல்லாமே they will get soluble in non-aqueous solvent. So therefore it is soluble both in water as well as non-aqueous solvent. And next is chemical properties of ethers. So ethers oda chemical property is it can undergo two type of reaction. One is nucleophilic substitution reaction. நம்ம எப்படி alcohol படிச்சோமா அதே மாதிரி இங்க nucleophilic substitution reaction. Second is auto oxidation of ethers. So இந்த ethers நம்ம airல expose பண்றோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா auto oxidation நடந்துரும். Okay, so it gets oxidized without an oxidizing agent. So that is auto oxidation. Okay, so first we'll discuss the nucleophilic substitution reaction of ethers. So நம்ம எப்படி ஆல்கஹாலுக்கு என்ன படிச்சோம், ஆல்கஹால் பிளஸ் ஒரு ஹைட்ரோஹாலிக் ஆசிட், ரைட்? சேம் வே ஈத்தருக்கு ஈத்தர் பிளஸ் ஹைட்ரோஹாலிக் ஆசிட். ஸோ HI இருக்கு, HBr இருக்கு. இதுல HI will be more reactive than HBr. Okay, so when you heat it you will be getting alkyl halide and alcohol as the product. For example, CH3OCH3 plus HI போடுறேன். இப்போ என்ன ஆகும், அயோடின் ஒரு பக்கமோ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஒரு பக்கமோ போயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாண்ட் எங்க பிரேக் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். ஹியர் ரெண்டுமே ஆல்கில் குரூப் இருக்கனால நம்மளுக்கு ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. எங்க பிரேக் பண்ணாலும் ஒரு பக்கம் அயோடின் ஒரு பக்கம் ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா வில் பி கெட்டிங் CH3I பிளஸ் CH3OH. இதுவே மிக்சட் ஈத்தர்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் C6H5O bond CH3. So this is a mixed ether. ஏன்னா ஒரு பக்கம் C6H5 இருக்கு, இன்னொரு பக்கம் CH3 இருக்கு. இப்போ இந்த பாண்ட் நம்ம எங்க பிரேக் பண்றது, இங்கேயா இல்ல இங்கேயா? ஓகே, எங்க பிரேக் பண்ணி எங்க ஹைட்ரஜன் அண்ட் எங்க அயோடின் ஆட் பண்ணோம் அப்படின்னா, எங்க வந்துட்டு ஆல்கல் குரூப் அதிகமா இருக்கோ, எங்க வந்துட்டு கார்பன் அதிகமா இருக்கோ அங்க ஆக்சிஜனோட சேர்த்து பிரேக் பண்ணும். ஸோ இங்க C6H5 இருக்கு, இங்க CH3 இருக்கு. ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் கவுண்ட் ஆஃப் கார்பன்? இங்க 6, இங்க 1. ஸோ ஆக்சிஜன் எங்க இருக்கும், இட் வில் பி வித் தி கார்பன் விச் இஸ் மோர். ஓகே, ஸோ தேர்ஃபோர் இங்க பிரேக் பண்ணணும். இங்க பிரேக் பண்ணனா ஆக்சிஜன் கிட்ட என்ன போகும், ஹைட்ரஜன் போகும், இங்க அயோடின் வந்துரும். ஓகே, நான் இங்க பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா CC6H5OCH3. இப்போ நான் இங்க பிரேக் பண்ணிட்டேன்னா இங்க ஹைட்ரஜன் வரும், இங்க அயோடின் வரும். இதுவுமே பெரிய குரூப், அயோடினும் ஒரு பெரிய ஆட்டம். ஸோ என்ன ஆகாதுன்னா ஈஸியா பாண்ட் ஆகாது, ஏன்னா ரெண்டுமே பெருசு பெருசு இல்லையா, அதனால ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்துடும். அதனாலதான் என்ன பண்றோம், ஆல்கல் குரூப் எங்க பெருசா இருக்கோ அங்க ஆக்சிஜன் கிட்ட வச்சு பிரேக் பண்ணணும். அப்ப நான் இங்க பிரேக் பண்றேன், இங்க என்ன வந்துரும், will be getting C6H5OH. okay, when you heat it.
இப்போ ஹைட்ரஜன் சின்ன ஆட்டம் தானே, அதனால ஒரு பெரிய குரூப் கூட ஈஸியா பாண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் ஏன் வந்துட்டு பெரிய குரூப் ஆல்கல் ஹாலைட் ஃபார்ம் பண்றது இல்லை அப்படின்னா, பெரிய குரூப் அயோடினும் பெருசு, ஸோ தேர்ஃபோர் என்ன ஆகாது, பாண்ட் ஃபார்ம் ஆகாது, ஏன்னா ரெண்டுமே பெரிய பெரிய குரூப். ஓகே, பட் ஹைட்ரஜன் சின்னதுனால ஒரு பெரிய குரூப் கூட ஈஸியா ஃபார்ம் பண்ணிடும். பிளஸ் CH3I. Okay, so this is the product. And next comes the mechanism. Okay, so we'll see the mechanism. CH3O, CH3, it reacts with HI. Since this is the primary alkyl halide, first protonation nadakum, so we'll be getting CH3O, CH3, bond H plus bond H, bond I, bond CH3 இல்லையா? ஓகே, பிளஸ் இங்க வந்துருமா? இப்போ இங்க என்ன ஆகுது, I மைனஸா இருக்கும். ஸோ என்ன ஆகும், இப்போ இந்த I மைனஸ் போய் இந்த CH3 எடுத்துக்குது, அண்ட் இந்த பாண்ட் என்ன ஆயிடும், நியூட்ரலைஸ் ஆயிடும். ஸோ வில் பி கெட்டிங் CH3OH plus CH3I. Okay, so this is the mechanism. And next, இப்போ நான் excess HBr or HI add பண்றேன் அப்படின்னா alcohol form ஆகாம ரெண்டுமே என்ன ஆகும், alkyl halide கிடைச்சிரும். For example, C2H5OH, when I react with HBr, excess போடுறேன். Okay, நிறைய HBr போடுறேன்னா I'll be getting only one product, C2H5Br மட்டும்தான் கிடைக்கும். Okay, so இங்க என்ன ஆகாது, sorry, alcohol எழுதிட்டேனா, C2H5OC2H5. Okay, so இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 times of C2H5Br கிடைக்கும். என்ன ஆகாது, ஒரு பக்கம் ஆல்கஹால், இன்னொரு பக்கம் அயோடினும் போகாது, Br-ம் போகாது. This is because you are using excess of HBr. Okay, நிறைய இருக்கனால it forms alkyl halide alone as the product. Okay. And next is auto oxidation of ether. So auto oxidation என்ன சொன்னா, self oxidize ஆயிக்கிறது. So spontaneous oxidation by atmospheric oxygen. Oxygenல expose பண்ணும்போது வெளியில நம்ம வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஈத்தர் auto oxidation நடந்துரும். அதாவது எந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் இல்லாம அதுவே ஆக்சிடைஸ் ஆயிரும். இதுதான் நம்ம auto oxidation அப்படின்னு சொல்லுவோம். Okay, so when ethers are stored in presence of atmospheric oxygen, இது வந்துட்டு என்ன ஆகுது, ஸ்லோவா oxidate ஆகி it forms hydroperoxide and dialkyl peroxide as the product. Okay, so we'll see what are the products are. So CH3, CH2O, CH2, CH3. Okay, so in presence of oxygen என்ன ஆகும், இங்க ஆட்டோ ஆக்சிடேஷன் நடக்குது. என்ன ஃபார்ம் பண்ணுது, hydroperoxide. Hydroperoxide is nothing but OOH. Okay, we know that hydrogen peroxide is H2O2, right? So இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் பதிலா இந்த alkyl group வந்துரும். Okay, so therefore it is said to be as hydroperoxide. அப்ப எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த ஈத்தருக்கு பக்கத்துல இருக்க கார்பன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் பதிலா OOH வந்துரும். ஓகே, ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஈத்தருக்கு பக்கத்துல இருக்க கார்பன். ஓகே, சோ இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் பதிலா என்ன ஆயிடும், OH வந்துரும். இங்க என்ன இருக்கும், O CH2 CH3. So this is what, this is hydroperoxide. ஓகே, இது பேர் என்ன அப்படின்னா 1-ethoxyethyl hydroperoxide. 1-ethoxyethyl. ஏன்னா இங்க என்ன இருக்கு, ஈத்தாக்சி குரூப் இருக்கு, இங்க என்ன இருக்கு, எத்தில் குரூப் இருக்கு இல்லையா. ஸோ 1-ethoxyethyl hydroperoxide plus. ஓகே, யா. Now what will be the other product? நான் கீழே எழுதிக்கிறேன். ஒன்றும் கிடையாது, இன்னொரு ஆக்சிஜன் எங்க ஆட் ஆகும்னா, இந்த ஆக்சிஜன் பக்கத்துல இன்னொரு ஆக்சிஜன் ஆட் ஆயிடும். ஸோ therefore we'll be getting dialkyl peroxide. ஓகே, ஸோ CH3, CH2OO, CH2, CH3. இப்ப ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன, H2O2. இதுல இருக்க ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அது என்னது, வெறும் பெராக்சைடு. பெராக்சைடு என்ன இருக்கணும், O2 இருக்கணும். சோ ரெண்டு ஆக்சிஜன் இருக்கா, எஸ். சோ திஸ் இஸ் dialkyl peroxide. அப்ப ரெண்டு ஆல்கைல் குரூப் இருக்கு. ஓகே, சோ வாட் வில் பி த நேம், த நேம் வில் பி diethyl peroxide. ஏன்னா இது dialkyl peroxide தானே, அதனால it will be diethyl peroxide.
Okay, so these are the products due to auto oxidation of ethers. Now we'll discuss some reactions of diethyl ether alone. Okay, so diethyl ether enna madhi reactions undergo pannadhu appadina, it can react with PCl5, it can react with anhydrous zinc chloride, it can react with dilute sulfuric acid, and it can undergo halogenation. Okay, so in the reactions alla paakalam. So I am taking CH3, CH2O, CH2, CH3. What is this? This is diethyl ether. It undergoes 4 reactions இல்லையா? So அந்த 4யும் நான் ஒண்ணா காமிக்கிறேன். So 1, 2, 3, 4. Okay. So what is first one? It reacts with PCl5. Okay. So PCl5 கூட react ஆகும்போது என்ன ஆகும்னா POCl3 வெளியில போகுது. POCl3 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த PCl5ல Cl, Cl, Cl. So this is PCl5, right? So இதுல இருக்க 3 chlorine phosphorus இந்த oxygen வெளியில போயிடும். So POCl3 வெளியில போகுதுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? CH3, CH2, Cl and CH3, CH2, Cl. Okay, 2 chlorine 2 பக்கமும் add ஆகுது. So we'll be getting 2 times of CH3, CH2, Cl. Okay, ethyl chloride product கிடைக்கும். Next is it reacts with dilute H2SO4 in presence of water. Dilute H2SO4 in presence of water. It forms 2 times of ethanol. CH3, CH2OH form பண்ணும். எப்படி? இங்க bond break ஆகுது. ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இன்னொரு பக்கம் OH போகும். So therefore we'll be getting what? CH3, CH2OH. Because இங்க என்ன நடக்குது? Hydrolysis. Okay. And next is it reacts with CH3Cl, COCl in presence of anhydrous zinc chloride. What is CH3COCl? Acetyl chloride. It reacts with acetyl chloride in presence of anhydrous zinc chloride. அப்ப என்ன ஆகும்னா it forms CH3CH2Cl, அதாவது இந்த bond break ஆகி ஒரு பக்கம் இந்த ஆக்சிஜன் இருக்க பக்கம் என்ன ஆகும்னா இந்த CH3COO group போயிடும். CO group. இங்க என்ன வந்துரும்? Cl வந்துரும். So we'll be getting CH3CH2CO, CH3CH2 இங்க என்ன இருக்கு? COOCH3. இங்க ஒரு O இருக்கா? So OCOCH3 plus இங்க என்ன இருக்கு? CH3CH2Cl, CH3CH2Cl. Okay, next it reacts with 10 times of chlorine in presence of light. ஏன் இங்க நான் 10 எடுத்துக்கிறேன்னா count the number of hydrogen. எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So 10 ஹைட்ரஜன் இருக்கனால 10 times of chlorine எடுத்துக்கிறேன். அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு? 20 chlorine இருக்கு இல்லையா? இதுல 10 chlorine ஹைட்ரஜன் எடுத்துட்டு 10 HCl வெளியில வந்துரும். அப்படின்னா எல்லா ஹைட்ரஜனும் வெளியில வந்துச்சு. அப்ப அதுக்கு பதிலா என்ன ஆகும்? குளோரின் உள்ள போயிடும். So it forms CCl3, CCl2O, CCl2, CCl3. அப்ப என்னாச்சு? இங்க ஹைட்ரஜன் இருக்க எல்லா இடத்துலயுமே குளோரின் சப்ஸ்டிடியூட் ஆயிருச்சு. Okay, so these are the reactions of diethyl ether. Now we'll move to the aromatic electrophilic substitution reaction. Okay, இப்போ we have studied aliphatic, right, reactions. Now we are going to study the aromatic electrophilic substitution reaction. இப்போ aromatic ether எப்படி இருக்கும்? benzene ringல oxygen ஒரு CH3 இருக்கணும். Okay, so இதோட common name என்ன அப்படின்னா anisole. Okay, so we are going to study the reactions of anisole, how it undergoes halogenation, nitration and Friedel-Crafts reaction. Okay, so now I'm drawing the structure of anisole. Okay, so this is OCH3. What is this? This is anisole. So anisole can undergo halogenation, it can undergo nitration and it can undergo Friedel-Crafts reaction. Okay, so first reaction is halogenation. So bromine in acetic acid, bromine in
acetic acid போட்டோம்னா see this OCH3 இது electron donating group electron withdrawing group OCH3 is electron releasing group, right? So OCH3 is electron releasing group because இங்க oxygen ல என்ன இருக்கு lone pair இருக்கு. அப்ப electron releasing group is what directing? They are ortho para directing group. So நம்மளுக்கு product எப்படி கிடைக்கும்? Ortho and para product கிடைக்கும். So I'll be getting bond இங்க என்ன இருக்கும்? OCH3 இருக்கும். ஆர்த்தோல Br வந்துரும். ஓகே பிளஸ் ஓகே அடுத்தது இங்க OCH3 இருக்கு. para positionல Br வந்துரும். Okay, so therefore I got ortho bromo anisole and para bromo anisole. Okay, so inge para bromo anisole will be the major product and ortho bromo anisole will be the minor product. Next another next is nitration reaction. So nitration reaction I will be using nitrating mixture. What is nitrating mixture? Concentrated HNO3 and concentrated H2SO4. இப்போ என்ன கிடைக்கும்? ortho nitro anisole and para nitro anisole கிடைக்கும். So ரெண்டு benzene ring. Okay, so இங்க என்ன இருக்கு? OCH3 இருக்கு. First product என்ன? ortho. So NO2. எங்க இருக்கணும்? adjacent positionல. para na opposite positionல இருக்கணும். NO2. So now we got ortho nitroanisole and para nitroanisole. And next is Friedel-Crafts reaction. So this reaction it can undergo two types, that is Friedel-Crafts alkylation and acylation. Alkylation na in R group substitute ஆகணும். Acylation na COR group substitute ஆகணும். Okay, so this is alkylation and this is acylation. Okay, so I'll write alkylation inga எழுதிக்கிறேன், acylation கீழ எழுதிக்கிறேன். Okay, so alkylation அப்படினா what you should add a alkyl halide CH3Cl. இந்த ரெண்டுமே Friedel-Crafts reaction அப்படினாலே catalyst என்ன? இந்த ரெண்டுக்குமே catalyst anhydrous aluminum chloride or Lewis acid the catalyst for both Friedel-Crafts reaction. இங்க என்ன ஆட் பண்ணும்? acylation க்கு CH3COCl ஆட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? இந்த ortho positionல இருக்க hydrogen HCl வெளியில போயிட்டு அந்த இடத்துல என்ன ஆயிடும்? CH3 உள்ள வந்துரும். So therefore first I'll draw the rings plus okay, so now this is anisole, right? So OCH3 இங்க CH3Cl போட்டோம்னா ortho and para methoxytoluene கிடைக்கும். Okay, sorry இங்க ரெண்டுமே CH3 இங்க போட்டேனா para position on CH3. Okay, so we'll be getting ortho para methoxytoluene. Because we know that benzene ring la CH3 irunchna அது என்னது? toluene. Okay, now OCH3 இங்க என்னாகும்? இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் Cl எடுத்துட்டு HCl வெளியில போகுது. ரெண்டுமே HCl வெளியில போகும். So now what we'll get? COCH3 இங்க என்ன இருக்கும்? அதே மாதிரி OCH3 COCH3. Okay, so this is 2-methoxyacetophenone. We know that benzene ring la COCH3 இருந்துச்சுனா this is acetophenone and இங்க ortho positionல என்ன இருக்கு? OCH3 இருக்கு. So therefore this is 2-methoxyacetophenone and இங்க வரும்போது 1 2 2 3 4, so 4-methoxyacetophenone. Okay, so these are the aromatic substitution reactions, aromatic electrophilic substitution reactions of ethers. And last is uses of ethers. So ethers engella use ஆகுது அப்படினா it is used as anesthesia
in surgery. Surgery la anesthesia this diethyl ether is used, and it is used as a solvent for various extraction and organic reactions. Solvent use agudhu, and this is used as a starting fuel. Okay, so engines ku starting fuel use agudhu. Starting fuel for diesel and gasoline engines. So gas and diesel engine ko it act as starting fuel, and it is used as a refrigerant. Okay, fridge la refrigerant it is used. And next is the uses of anisole. Okay, so this diethyl ether, it is an aliphatic ether. Anisole is aromatic one, and here this anisole it is used as a precursor. Precursor is nothing but starting material for the manufacture of perfumes and insecticide pheromones. Insecticide na enna? Insects கில் பண்றதுக்காக யூஸ் பண்றது இன்செக்டிசைட். இன்செக்டிசைட் ஃபெரோமோன்ஸ் அப்படின்னா அது இன்செக்டை கில் பண்ணாது, பட் கேப்சர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் இன்செக்டிசைட் ஃபெரோமோன்ஸ். இது என்ன பண்ணாது, இன்செக்ட்ஸை கம்ப்ளீட்டாக கில் பண்ணாமல் அதை கேட்ச் பண்ணி வச்சுக்கும். Okay, and next is it is used as a pharmaceutical agent. Anisole it is used as pharmaceutical agent in order to prepare tablets, medicine, drugs. This is used. Okay, so these are the uses of ethers, and with this we have completed the 11th unit, hydroxy compounds and ethers. Okay, and in the next video I'll come with another new chapter. Thank you.